ம். சாம்பார் விற்க வச்சு சாம்பார். ஆஹா இன்னும் 3 நாளைக்கு சாம்பார் வரும். அந்த அளவுக்கு வச்சு வைக்கிறோம். 3 நாளைக்கு வரும். வந்து பார்த்தாங்க ஒரு 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 கப்பு ஒன்று அதில் ஊற்றினான். ஊற்றி வயிற்று வெளியே வந்தது. உடனே என்ன பண்ண மீன் சாம்பார் இதில் ஊற்றியா அப்படியே கை வச்சு வந்தோம். எவ்வளோ சாம்பார் யாருமே கொள்ளல. நான் என்ன பண்ணுறது அம்மா சாம்பார் போய் என்ன பண்ணுறேன். ஆ சாப்பிட்டேன்ப்பா இப்போ தான் அதான் மணி எத்தனை மணி இருக்கு? மணி 2 மணிக்கு சாப்பிட்டான். 2-2:30 இருக்கும். ஆஹா அப்படியே பீச்சில் இருக்குது. அது இல்லை இல்லை கப்பில் இருக்குது. அப்படியே இருக்குது. மீன் குழம்பு இருக்குதுப்பா இல்லாமல் இருந்தால் அது வச்சுக்கிறான். மீன் குழம்பு இருக்குதா? ம் இல்லைன்னா வந்து நான் எடுக்கலான்னு வச்சுக்கேன். சாம்பார் இருந்தது சரி அதை ஊற்றி நம்ம சாப்பிடணும். இல்லை இல்லை மீன் குழம்பு இருக்குது. கார குழம்பு வேறு இருக்குது. முந்தான ஏதாச்சும் குழம்பு அது ஒரு கப்பில் போட்டு மூடி வச்சுக்கிறான். எத்தனை குழம்பு சாப்பிடுவா? கார குழம்பு கார குழம்பு உப்பு தான் இருக்கு. அப்புறம் கொஞ்சோண்டு மீன் இருந்தது. ஒரு 10 மீனுக்கு அவங்களுக்கு கொடுத்துட்டு போக மீதி எடுத்தோம் தான். அவர் அந்தாண்ட அவங்க வந்துட்டாங்க. இங்கே மினிமா வந்துருக்கு. சித்தி வந்துருக்கு. மினிமா சித்தி மினிமா சித்தி கொடுத்து ஆஞ்சியா குழம்பு இன்னும் அங்கிட்ட கொடுத்துட்டேன். அது 2 ஆஞ்சியா கிட்டுக்குன்னு குழம்பு வைக்குது. ஏன் அதெல்லாம் எனக்கு குழம்பு வைக்கலாம். நமக்கு அது வேலை என்ன லோட் பண்ணி கிடக்கணும். ம் குழம்புலாம் வைக்கலாம். ஏன் அதுக்கு என்ன சாட்டையா பாப்பா என்ன சொல்கிறாரு ராஜேஷ்னா பாப்பா அதை உட்காந்துக்கிறாரு. ராஜேஷ்னா பாப்பா நாய்கிட்ட வச்சுக்கின்னு கம்முனுக்கிறாரு. என்னன்னு கூட கேட்க மாட்டாரு. தாத்தாவா எப்போ வந்த தாத்தா என்னன்னு கேட்கல. கோஷன் இருக்குது ராஜேஷ்னா. கோஷன் இருக்குது எப்போ வந்த தாத்தான்னு கேட்கவே இல்லை நம்மளா. ம் கூட்டுதாம்மா ராஜேஷ்னா என்ன தான் மார்க் ஆகினாரு தெரியலையப்பா. டெஸ்ட் வச்சாங்களா பாஸா? அடுத்த மாதம் 8ஆம் தேதி. சரி டெஸ்ட் வைப்பாங்களா? டெஸ்ட்டில் பாஸ் தெரியல. ஜட்ஜிடா பாப்பா ஜஸ்விதா வந்து பார்த்தீங்கன்னா தாத்தா ஃபோனை வாங்கிட்டாரு. நான் தான் வீடியோ எடுப்பேன்னு சொல்லிட்டு ஒரு கையில் வாங்கி வச்சுன்னு வீடியோ எடுக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ். தாத்தா சித்தப்பாலாம் தெரியும். மணி 6 ஆகுதா கிளம்பணும். நான் சின்ன பிள்ளைல இருக்கும்போது அந்த சாக்கடைன்னு சொல்லிட்டு சாப்பிடவே மாட்டாங்க. சொல்லிட்டு யாருமே சொல்ல மாட்டாங்க. வீடாப்பழத்துக்கு வரும். அப்பா வந்து எனக்கு வந்த உடனே வந்து எனக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு எங்க அப்பா கொண்டு போனோம் தெரியுன்னு வந்த உடனே நீ பார்க்காத சொல்லி எங்க அப்பா முத்த கொடுத்துட்டாரு. எங்க அப்பாவுக்கு எங்க அப்பாவுக்கு ரெண்டு பொண்ணு தான் சரி பொண்ணு. நீங்க பொண்ணு அது ஒண்ணுக்குது அங்க. அதான் நைட்டு 8 மணிக்கு அங்கேருந்து 8 மணிக்கு போனேன் நான். உடம்பு சுத்தம் அவருக்கு தான் அப்பாவுக்கு தான் உடம்பு சரியில்லை. ம் ம்
அதான் வயசு ஆகுது இல்லைம்மா. ராஜேஷ்னாலாம் நேற்று வந்தாங்க, இன்றைக்கி வந்துக்கிறாங்க. இன்னைக்கு ஆயா பார்க்க வந்துக்கிறாங்க. ஆ ஆ ஆ ஆ 12வது கேக்லாம் வெட்டினாங்கப்பா. இன்னைக்கு தான் கல்யாணம் நாள். இன்னைக்கா? ஆ ஆ நீ என்கிட்ட சொல்லவே இல்லை நீங்கள். அது சமையல் ரெடி பண்ணுறாங்க 2 பேரும். ம் எல்லாரும் சமையல் வேலை இருக்கிறாங்கப்பா. யார் வந்து? ஆ உங்கள் அண்ணன் பார்த்தோம். ம் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு நைட் 11 மணிக்கு தான் வீட்டுக்கு போனேன். 11 மணிக்கு ஃபோன் பண்ணி அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இதுதான் கிளம்பிட்டான். காலைல வந்து கறி குழம்பு சாப்பிட்டுட்டோம். வந்து சாப்பாடு சமைச்சுருக்காங்க. சரி சாப்பிட்டோம். சாப்பிட முடியல 2 இட்லி. அதான் எங்க அப்பா பழக்கப்படுறத எனக்கு உடம்பு சரியில்லை அதிகம். அது எனக்கு வந்து 2 மாசமாவே உடம்பு சரியில்லை. உடம்பு சரியில்லைன்னு அவங்களுக்கே சொல்ல தெரியாது. மூச்சு பிடிக்கிற மாதிரி இருந்தாங்க. அப்புறம் இதையுமே ஆடுதுங்க. இதே ஆடுதுன்றாங்க, பயமாகுதுன்றாங்க. நடக்கும்போதே கீழே வந்துடும். ராஜேஷ்ணா ஊசி போட்ட கை அது சரியா போச்சு. வெயிட்லாம் தூக்கூடாது. இதுல பண்ணுவான் லட்சுமி நாராயணா சரி ஆயிடும். ஆமா இதெல்லாம் வாக்கிங் அது ஒன்றும் அது சரியாயிடும். டாக்டர் வந்து அது உனக்கு வந்து நரம்பு ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. 5 நாளுக்கு அப்புறம் போய் நியூராலஜி டாக்டர் பாருங்க. தெரியும். அவரோட அவங்க அப்பா அம்மா எங்கள் பெரிய புள்ள நடுப்புள்ள சின்ன ஒரு சென்னைக்கு போயிட்டார். அவர் வந்து பார்த்துட்டு உடனே சென்னைக்கு அவர் வேலைக்கு அவர் கிளம்பிட்டார். அவங்க தாத்தா அந்த போட்டோலாம் வீட்டில் வச்சுருக்காரு. அவங்க நான் பார்த்தீங்களா? அவங்க அம்மா அவங்க பார்த்தீங்களா? போட்டோ அவங்க தானே அது? ஆமாம் அவங்க அம்மா. அப்போ எங்கள் மாமனார் மாமியார் நைட்டு நடுமச்சான் வந்திருக்காரு. அவங்க வீட்டம்மா நடுமச்சான் நைட்டு வந்து பார்த்துக்கிறாங்க. அப்போ 30 வயசு உனக்கு டிஃபரெண்ட் காயா கிளம்பிங்களா? அப்போ வந்து அழப்பாமா அப்போ 5 வயசு ஆயா அப்படின்னா 75 வயசு தான் 20 வயசு தான். அப்போ 20 வயசு தான். அப்போ 5 வயசு 25 இருக்குன்னா தான் இருக்காது. தாத்தாக்கு 87 வயசு. தாத்தா சத்துது எப்பா அவர் வந்து
நான் சொல்றேன். என்ன சொல்றேன் 10 வருஷம் ஆயிடுச்சு 10 வருஷம்னா 97 வயசு தாத்தாக்கு 92 கல்யாணம் ஆகி 60 வருஷம் ஆகுதா 65லேருந்து 60ஆ கல்யாணம் ஆகி 60 வருஷம் ஆகுது அதான் அதுக்கப்புறம் 25 வயசு ஏய் தாத்தா கல்யாணம் ஆகுலாம் நான் வந்து வகுத்துல இருக்கிறேன் நான் வகுத்துல இருக்கிறேன் நான் தெரியுமா அப்புறம் போகல நானே வகுத்துல இருக்கிறேன் இப்போ இப்போ உனக்கு 85 86 வயசு ஆகுது எங்கள் அப்பா அம்மா தான் பார்த்து பூசை பண்ணிக்கிறாங்களா அவங்களுக்கு ரேஷா கல்யாணத்துக்கு எங்கள் அப்பா அம்மா தான் பார்த்து பூசை பண்ணிக்கிறாங்களா இவங்களுக்கு அவ்வளோதானா கேட்டு பாரு எங்கள் அப்பா அம்மா தான் பண்ணிக்கலாம் பாத பூசை 18 வயசு கல்யாணம் ஆகுது. அப்போ தான் சொன்னாராம் இவர் கேட்டாராம் பட்டு போனதா எனக்கு கொடுத்துருமாமா அப்படின்னு கேட்ட மாதிரி அவர் சொல்கிறாங்க ம் அப்பா கல்யாணத்துக்குன்னா வந்து அவங்க அப்பா உங்க அப்பா வந்து வகுத்துல இருந்தாராம். ஆமாம் நான் அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் அப்பா பாத பூசை அவர் கல்யாணத்துக்கு அவங்க தான் பண்ணிடுறாங்க பாத பூசை அவங்க தான் பண்ணியிருந்தாங்க அப்பா அப்பாவுக்கு 62 வயசு ஆகுது 61 வயசு ஆகுது 61 62 ஆகுது அதான் நான் சொன்னேன் 60 வயசு தாண்டிடுது நான் இன்னும் இது பதிவே இல்லை என்ன தெரியுமா இப்போ ஆதாரில் இருக்கிறத பார்த்தா என்ன ஆகுது வயசு அப்போ பித்தனார் நீங்க எல்லாம் பித்தனாரெல்லாம் கிடையாது வயசானாங்க அதெல்லாம் தாத்தாக்கே இப்பதான் பண்ணினாச்சு தெரியுமா நான் வெறுப்புல இருக்கும்போது தாத்தா அதெல்லாம் இல்ல 15 வருஷம் முன்னாடி நான் கல்யாணம் இருக்கும்போது தாத்தா நீங்க கர்ப்பதா இருக்கு எப்போ பிறந்தீங்கன்னு கேக்குது பிறந்த வருஷம் கேக்குது எப்போ போறீங்கன்னு கேக்குது அந்த வருஷம் 40 1940 பிள்ளைக்கிறா 39 அதான்